Welcome to Teachers Care Academy. So hope all are doing good and you have finished your exam. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஆன்சர் கீயோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது, ஓகேவா? ஸோ டோட்டலாக 130 கொஷின்ஸ், அதில் ஒரு 55 கொஷின்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் ரிமைனிங் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னது தான் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது செக்ரிகேட் பண்ணி சொன்னோம். ஸோ மோஸ்ட்லி யூனிட் நம்பர் 6 தான் வந்து 22 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் நம்பர் 5 வந்து 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் யூனிட் நம்பர் 3 வந்து 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் நம்பர் 7 வந்து 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் கொஷின்ஸ் எல்லாமே டைரெக்டாக தான் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப ட்விஸ்டடாக இல்லை. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அகாடமியில் கொடுத்த நோட்ஸில் வந்து எபோவ் 100 கொஷின்ஸ், டோட்டலாக 103 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து டைரெக்டாகவே இருக்குது ரெஃபரன்ஸ் புக் அண்ட் நோட்ஸ்லேயே, ஓகேவா? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை தான் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அந்த 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம். அதே மாதிரி அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட நோட்ஸில் எந்த பேஜில் இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இதோட நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 81 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, every device has a dedicated point-to-point link to every other device. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டிவைஸுமே வந்து பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க், அதர் டிவைஸோட பாயிண்ட்-டு-பாயிண்ட் அப்படிங்கும் போது இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒரு நெட்வொர்க் கான்செப்ட் மாதிரி. ஸோ ஒவ்வொரு டிவைஸுமே வந்து பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க் இருக்குது, அதர் டிவைஸோட எல்லா டிவைஸோடவும் பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த டோபாலஜியை என்ன டோபாலஜின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ மெஷ் டோபாலஜி, பி ஸ்டார் டோபாலஜி, சி ரிங் டோபாலஜி, டி பஸ் டோபாலஜி. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, மெஷ் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜி தான் எவ்ரி நோட் ஆர் எல்ஸ் எவ்ரி டிவைஸ் ஷுட் பி கனெக்டட் டு ஆல் அதர் டிவைஸ், ஓகேவா? ஸோ அதனால் மெஷ் டோபாலஜி தான் இது. யூனிட் நம்பர் 5 ரெஃபரன்ஸ் புக்கில் நம்ம சொல்லியிருக்க ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க மெஷ் டோபாலஜி, எவ்ரி சிங்கிள் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு அதர் டிவைசஸ் த்ரூ இட்ஸ் டெடிகேட்டட் பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க். பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க்னா ஸோ டைரக்ட் கனெக்ஷன், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பாயிண்ட்-டு-பாயிண்ட் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. So next question number 82, mention the number of pseudo classes that allow to set different styles for links that have and have not yet been visited. So எத்தனை number of pseudo classes வந்து ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லிங்க்ஸை வந்து நம்ம விசிட்டட் நாட் விசிட்டட்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு A1, B2, C3, D4 அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் B. ஸோ ஆப்ஷன் இஸ் 2. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடியோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா 2 ஸ்டூடியோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபார் லிங்க்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு, ஓகேவா? வெதர் இட் இஸ் விசிட்டட் ஆர் நாட் விசிட்டட் அப்படின்ட்டு. ஸோ யூனிட் நம்பர் 8 பேஜ் நம்பர் 102 இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ ஸ்டூடியோ கிளாஸ்னால் என்ன? இட்ஸ் அ கிளாஸ் தட் யூஸ் அ வேரியபிள் டு டிட்டர்மைன் த மெம்பர்ஷிப். HTML defines pseudo classes called link and visited. ஸோ இதுதான் 2 கிளாஸு, link, visited. ஸோ ஃபார் unvisited and visited ஹைப்பர்லிங்க்குக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு 2 pseudo class, link and visited, ஓகேவா? ஸோ அதை ஆங்கர் டேக் ஆங்கர் அப்படின்ற டேக்கில் வந்து link visited அப்படின்ட்டு நம்ம 2 மென்ஷன் கலர். ஸோ அது வந்து ஸ்டைலில் நம்ம கொடுப்போம். ஸோ லிங்க் வந்து எல்லோவில் இருக்குது, விசிட்டட் ஆன அப்புறம் அது மெஜெண்டாவாக மாறும். ஸோ எந்தெந்த லிங்க்கெல்லாம் வந்து நம்ம ஹைப்பர் லிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோவில் இருக்கும், விசிட் பண்ண அப்புறம் மெஜெண்டாவாக மாறுற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் இஸ் கொஷின் நம்பர் 83, சீசர் சைஃபர் involves. So Cipher Cipher அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் தி கன்வர்ஷன் என்கிரிப்ஷன் ஃபார்மேட் ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த Cipher Cipher அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ரீப்ளேசிங் ஈச் லெட்டர் ஆஃப் ஆல்ஃபபெட் வித் த லெட்டர் ஸ்டாண்டிங் 3 places further down the alphabet, or
B வந்து replacing each letter of alphabet with the letter immediate next to the alphabet. C replacing each letter of alphabet with numbers. D replacing each letter of alphabet with zeros. ஸோ இதில் சீசர் சைஃபருங்கிறது என்ன மெத்தட்? ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது plain டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு. பட் சீசர் சைஃபருங்கிறது ஆன்சர் ஏ, ரீப்ளேசிங் ஈச் லெட்டர் ஆஃப் ஆல்ஃபபெட் வித் 3 places ஃபர்தர் டவுன் தி ஆல்ஃபபெட். ஓகேவா? ஸோ அதாவது எந்த லெட்டரை நீங்கள் மாற்றிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க தேர்ட் லெட்டர் தான் அதோட டீகோடட் ஃபார்மேட்டுன்றாங்க. இது யூனிட் நம்பர் 10 பேஜ் நம்பர் 196 or 131 இருக்குது. சீசர் சைஃபருங்கிறது என்னென்னா இட்ஸ் அ அடிக்டிவ் சைஃபர் பட் த வேல்யூ ஆஃப் கீ இஸ் 3. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிரிப்டட் ஃபார்மேட் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜை பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது, பட் இதை டீகோட் பண்ணி பார்த்தா தான் பிளெயின் டெக்ஸ்ட்டு தெரியும். இது சைஃபர் டெக்ஸ்ட், இது பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீ யூஸ் பண்ணுறோம்? சீசர் சைஃபர் வித் த ஷிஃப்ட் ஆஃப் 3. ஸோ ஐ எம் ஹேவிங் A, B, C, D, E, F, G, H, I, J அப்படின்ட்டு Z வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்குமான பிஃபோர் தேர்ட் கீ வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ W, I, J, K, இப்போ அடுத்த வேல்யூ கே, கேலேருந்து மூணாவது 1, 2, 3 டவுனுங்கும் போது முன்னாடி. ஸோ அப்போ ஹெச், அப்போது கேக்கு நேராக ஹெச். அதே மாதிரி டபிள்யூக்கு நேராக டி. ஓகேவா? அதே மாதிரி எல்க்கு நேராக. ஸோ டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3 டிக்கு நேராக என்ன? ஏ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸோட தேர்ட் டவுன் ஆல்ஃபபெட் என்னவோ அதை நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா யூ காட் அ கிளியர் டெக்ஸ்ட், பிளெயின் டெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் திஸ் இஸ் இட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீசர் சைஃபர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 84. வாட் டைப் ஆஃப் அரே இன் PHP யூசஸ் ஸ்ட்ரிங் கீஸ் டு அக்சஸ் வேல்யூ ஸ்டோர்டு இன் அரே? அரேயில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கீ வேல்யூவும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அது என்ன டைப் ஆஃப் அரே PHPலன்னு கேட்குறாங்க. ஏ மல்டி டைமென்ஷனல் அரேவா, பி அசோசியேட்டிவ் அரேவா, சி ஹெட்ரோஜீனியஸ் அரே, டி ஒன் டைமென்ஷனல் அரே. So here the answer is B, associative array. So already we have read about associative array. Associative arrayங்கிறது key value pair. So keyயை வச்சு அந்த அரேயோட வேல்யூவை அக்சஸ் பண்ணுவோம். அந்த key mostly customized key and stringல தான் இருக்கும். இது யூனிட் நம்பர் 9 பேஜ் நம்பர் 66ல இருக்குது. ஓகேவா? So next 85, protocols in which stations listen for a carrier or transmission and act accordingly is called. So எந்த protocol carrier channel பேஸ் பண்ணி இருக்குது, அதை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது எந்த ப்ரோட்டோகால்னு கேட்குறாங்க. ஏ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், பி இன்டர்நெட் ப்ரோட்டோகால், சி கேரியர் சென்ஸ் ப்ரோட்டோகால், டி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஸோ ஆன்சர் இஸ் சி, கேரியர் சென்ஸ் ப்ரோட்டோகால். ஸோ இந்த கேரியர் சென்ஸ் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் எ நெட்வொர்க் வென் லாட்ஸ் ஆஃப் டிவைஸ் அட் எ சேம் டைம் நீட் டு டிரான்ஸ்மிட் அ டேட்டா. ஸோ அந்த சேனல் வந்து ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, ஐடலாக இருக்காங்கிறத சென்ஸ் பண்ணிவிட்டு ஐடலாக இருந்தால் மட்டும்தான் டிவைஸ் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும், அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தான் கேரியர் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரோட்டோகாலோட பேர் தான் கேரியர் சென்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 181ல இருக்குது. நெக்ஸ்ட், which one of the following method is used to select first 5 rows of pandas data frame? So pandas data frame na enna அப்படினு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த pandas data frameல இருக்க ரெக்கார்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட்? A frame dot head, B data frame dot top, C data frame dot first, D data frame dot head. So here the answer is A, frame dot head. So இது யூனிட் நம்பர் 7 பேஜ் நம்பர் 35லேயே காமன் பேண்டாஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரேம் டாட் ஹெட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a direct question and answer. Okay, so அடுத்து 87, in magnetic disk bits are stored in a magnetized surface in spots along concentric circles is called. So ஒரு magnetic diskல, okay, so the bits are stored in a magnetized surface in spots along the concentric circles. So அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? A drum, B tracks, C write head, D read head.
ஸோ இதுக்கான ஆன்சர் பி, ட்ராக்ஸ். ஸோ the informations are stored in a format of tracks. இதை தான் நீங்கள் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது யூனிட் நம்பர் 1, பேஜ் நம்பர் 205 இருக்கு. Magnetic disk. It's a circular metal or plastic plates coated with magnetic material. So disk is used on both the sides. Bits are stored in magnetized surface in location called as a track. So that run in concentric rings. அதுதான் ring formatல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. Next question number 88. Which of the following index allow the records of the file to be read in an order that corresponds to the physical order in a file? ஸோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி ஃபைலோட இண்டெக்ஸ் வந்து ஷுட் பி ரீட் இன் அ ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டரில் இருக்கிற மாதிரியே ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஏ ப்ரைமரி இண்டெக்ஸ், பி ஃபிசிக்கல் இண்டெக்ஸ், சி செகண்டரி இண்டெக்ஸ், டி ரெக்கார்ட் இண்டெக்ஸ். ஹியர் த ஆன்சர் இஸ் ஏ, ப்ரைமரி இண்டெக்ஸ். ஸோ ப்ரைமரி இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுவோம் கரஸ்பாண்டிங் டு த ஃபிசிக்கல் ஆர்டர். யூனிட் நம்பர் 2, பேஜ் நம்பர் 83 இருக்குது. ஸோ ப்ரைமரி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் கிரியேட்டட் on the basis of primary key of the table, which is primary indexing. So these are unique and each record contain 1-to-1 relationship, 1:1 relationship இருக்கும். அது வந்து sorted orderல இருக்கும். ஓகேவா? ஸோ சார்ட்டட் ஆர்டரில் இருக்கனால சர்ச்சிங் ஆப்ரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Okay, so primary index is the answer. Next, question number 89. Identify the correct tag from the following. So tag எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னன்னா டேபிள் டேக் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓஎல்னா என்ன? ஆர்டர்ட் லிஸ்ட். பேரா லிஸ்ட்டில் ஸ்டார்ட் 5, போல்டு, இட்டாலிக் அப்படிங்கிறதுல வேல்யூ. ஆர்டர்ட் லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, போல்டு, இட்டாலிக். ஆக்சுவலி ஆர்டரே இங்கே மாறி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து தப்பு. அடுத்த டேகு ஓஎல், பேராகிராஃப் லிஸ்ட்டு ஸ்டார்ட் 5, போல்டு, இட்டாலிக். போல்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இட்டாலிக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பேரா, ஓஎல். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இட்டாலிக்கை க்ளோஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் போல்டை க்ளோஸ் பண்ணோம். இதுவும் தப்பு. கரெக்ட் டேக் தான் எதுன்னு கேட்குறாங்க. எகெயின் ஆர்டர் லிஸ்ட், பேரா, லிஸ்ட்டு ஸ்டார்ட் 5, போல்டு, இட்டாலிக். போல்டு, இட்டாலிக், தென் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேராவை க்ளோஸ் பண்ணோம். இங்கேயும் ஆர்டர் தப்பாக இருக்குது. ஸோ தப்பு. இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 4th ஓஎல், பேராகிராஃப் லிஸ்ட் ஸ்டார்ட், போல்டு, இட்டாலிக், எக்ஸ், இட்டாலிக், போல்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, பேரா க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓஎல் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஆர்டரில் ஓப்பன் பண்ணமோ அதே ஆர்டர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ த ஆன்சர் இஸ் டி. எஸ், கரெக்ட். ஓகேவா? ஸோ யூனிட் நம்பர் 8, பேஜ் நம்பர் 35 இருக்குது. எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் டேக். ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் டேகை ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெஸ்டட் ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎம்எல் அலோஸ் நெஸ்டிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், அதாவது மோர் தென் 1 டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட் எலிமெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை பிளேசிங் 1 or more HTML எலிமெண்ட்ஸ் இன்சைட் த HTML எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டாக இருக்கிறத பேரண்ட்டனும் அதுக்கு அடுத்து இருக்கிறத சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஓப்பனிங் டேகுக்கு க்ளோசிங் டேக் இருக்குன்னு சொல்லியிருப்போம். தென் க்ளோசிங் டேக் ஆஃப் தி பேரண்ட் எலிமெண்ட் மஸ்ட் கம் ஆஃப்டர் த க்ளோசிங் டேக் ஆஃப் சைல்டு எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். அதுதான் வேலிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து question number 90. The window that provides the Python to execute in interactive model is called. ஸோ பைத்தானில் இன்டராக்டிவ் மோடு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விண்டோ என்ன? ஏ இன்ட்ராக்டிவ் விண்டோ, பி பைத்தான் ஷெல், சி விண்டோ, டி டாஸ் ப்ராம்ப்ட். ஸோ த ஆன்சர் இஸ் பி, பைத்தான் ஷெல். ஸோ பைத்தான் ஷெல் விண்டோ மூலியமாக தான் நம்ம இன்டராக்டிவ் மோட்னா யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுற, கம்யூனிகேட் பண்ணுற மோடு, யூசர் கம்யூனிகேட் பண்ணுற மோடு. ஸோ அதுதான் பைத்தான் ஷெல். ஆன்சர் இஸ் பி, யூனிட் நம்பர் 7, பேஜ் நம்பர் 5 இருக்குது. To write and run, execute a Python program, we need to have a Python interpreter installed on a computer, and we can use any online Python interpreter. The interpreter is also called as Python shell. அதுதான் Python shell அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Python interpreter and interactive mode என்னன்னு பார்த்தீங்கன்னா Python shell தான் சொல்கிறாங்க. Next question number 91. What will be the output of the following program in Python? Printf format. ஸோ ஒரு printf மெத்தடோட ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? 5/7 இது வந்து வேல்யூ, 0.2f அப்படிங்கிறது டைரக்டிவ். ஓகேவா? ஸோ 0.2fனா
லைக் ரியல் ஆஃப்டர் பாயிண்ட் எனக்கு 2 டெசிமல்ஸ் இருக்கலாம். ஸோ 5/7 அப்படிங்கும் போது ஐ கேன் கெட் 0 பாயிண்ட். எஸ், ஏன்னா மேலே இருக்கிறது வந்து கம்மியாக இருக்குது, கீழே இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 5/7 அப்படிங்கும் போது 0 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். ஆக்சுவலி 0 பாயிண்ட்டுங்கும் போது இங்கே 0 வரும். இது உங்களுக்கு டிவைட் பண்ணுற ஃபார்மேட் தெரியும் இல்லையா? ஸோ 50, அப்போ 7 7s are 49, 7 49 மீதி 1 இருக்கும். again 0 ஆட் பண்ணால் 2, 0.72. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 0.0, 0.71, 0.70 or 0.71428. So here the answer is B, 0.71. ஓகேவா? மியர்லி ஆன்சர் 0.71. ஸோ இதுக்கு வந்து யூனிட் நம்பர் 7 பேஜ் நம்பர் 143ல் நம்ம அனதர் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதை ரிலேட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கான். printfல ரிசல்ட் 10/3 .2f ஃபார்மேட் 2 டெசிமல் பிளேசஸ் இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபார்மேட் மெத்தட். இந்த ஃபார்மேட் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் பிரிண்ட் தி ரிசல்ட் இன் அ ஃபார்மேட் ஆஃப் ரியல் வேல்யூஸ். ஓகேவா? Next, question number 92. In priority interrupt system, devices such as magnetic disk are assigned with. So, priority interrupt systemல magnetic disk வந்து எதை பேஸ் பண்ணி assign பண்ணுவாங்கன்னா, magnetic diskக்கு என்ன priority கொடுப்பாங்கன்னா, A low priority, B high priority, C normal priority, D no priority. So, here the answer is high priority. Here the magnetic disk has a high priority. யூனிட் நம்பர் 1 பேஜ் நம்பர் 191ல் இருக்குது ப்ரையாரிட்டி இன்டரப்ட். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்டரப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, விச் டிசைட்ஸ் த ப்ரையாரிட்டி அட் விச் வேரியஸ் டிவைசஸ் விச் ஜென்ரேட்ஸ் இன்டரப்ட் சிக்னல் அட் த சேம் டைம். ஓகேவா? ஸோ ஜென்ரலி டிவைஸ் வித் ஹை ஸ்பீட் சச் ஆஸ் மேக்னெட்டிக் டிஸ்கெல்லாம் ஹை ப்ரையாரிட்டின்னு தான் கொடுப்போம். ஏன்னா அதுக்கு ஸ்பீடு ஜாஸ்தி. ஸ்லோ டிவைசஸ் சச் ஆஸ் கீபோர்டுக்கு தான் லோ ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகேவா? அதனால் மேக்னெட்டிக் டிஸ்க்குங்கிறது ஹை ப்ரையாரிட்டி. Next, question number 93. Identify the method in which the station in a network are organized in a logical ring. That is, for each station there is a predecessor, the station which is logically before the station in a ring, and a successor, a station in which after a station in the ring. So, adukku enna method? Actually, I am having a station which is predecessorum irukku, successorum irukku. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ப்ரிடிசஸரும் இருக்குது, சக்ஸஸரும் இருக்குது. அப்போது இது என்ன மெத்தட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏ டோக்கன் பாசிங், பி போலிங், சி ரிசர்வேஷன், டி contention window. So here the answer is A. This is called as a token passing. ஒன்னோட ஒன்று டோக்கன் பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ மெத்தட் வந்து டோக்கன் பாசிங். யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 176ல் இருக்குது. ஸோ டோக்கன் பாசிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்பெஷல் டோக்கன் தட் சர்க்குலேட்ஸ் அமாங் தி டிவைஸ் அண்ட் அ நெட்ஒர்க். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் டிரான்ஸ்மிட் த டேட்டா. அந்த டிவைஸ், அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். எப்போனா வெதர் இட் ஹேஸ் அ டோக்கன் transmitted data. டோக்கன் வந்ததும் தான் அது டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆஃப்டர் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டா, அந்த டேட்டாவோட டோக்கனையும் அடுத்த டிவைஸ்க்கு பாஸ் பண்ணிடும். ஸோ இதை தான் டோக்கன் ரிங் டோபாலஜி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் கேட்குறாங்க, எந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷனுமே அதோட ப்ரிடிசஸர் அண்ட் சக்ஸஸரோட லாஜிக்கலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கும் போது டோக்கன் பாசிங் தான் இதுக்கு பெஸ்ட் ஆன்சர். ஓகே, question number 94. Data encryption standard algorithm prevent the below attack. ஸோ எந்த அட்டாக்கை வந்து DES algorithm ப்ரிவெண்ட் பண்ணுது? A blowfish, B brute force, C phishing, D spams. ஸோ த ஆன்சர் இஸ் B brute force. ஸோ brute force அப்படின்ற அட்டாக்கை தான் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அட்டாக் இந்த சென்ஸ் மால்வேர் ஆர் இல்ஸ் தெஃப்ட் ஆஃப் டேட்டா, இல்லை யூசர் அனுப்பின டேட்டாவை வந்து ஆத்தென்டிகேஷன் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதோ மாற்றுறதோ, அதுலேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா DES அல்கோரிதம் யூஸ் பண்ணுறோம். யூனிட் நம்பர் 10 ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் இன்வால்வ்ஸ் malicious actor systematically trying every possible key until a correct key is found. Allow the attacker to decrypt the confidential data. ஓகேவா? ஸோ DES algorithm, அதுதான் encryption algorithm is designed to prevent brute force attack by creating a massive number of possible keys.
ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கீ இல்லாமல் நிறைய பாசிபிள் கீஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா என்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 95. The worst case time complexity for sequential search algorithm with n values. ஸோ sequential search algorithmல n values இருக்குது, அதோட worst case என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். The answer is O of n, big O of n. ஸோ n வேல்யூஸுமே நான் சர்ச் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் பிக் O of n அப்படிங்கிறது தான் வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. யூனிட் நம்பர் 4 பேஜ் நம்பர் 154 இருக்குது. ஓகேவா, இது 2022லேயே கேட்டிருந்தாங்க, இது நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் தி சீக்வென்ஷியல் அல்கோரிதம் இஸ் பிக் O of n. Question number 96. The passing of data and network information down through the layers of sending device and backup through the layers of receiving device is made possible by dash between each pair of adjacent layers. So A higher layer, B middle layer, C an interface, D a lower layer. Here the answer is C, interface. Actually இந்த 7 layers TCP/IP protocols இருக்கு இல்லையா, அதில் தான் இதை ஹையர் லேயர் இதை லோவர் லேயர்னு சொன்னாங்கன்னா, அந்த ஹையர் லேயர்லேருந்து லோவர் லேயருக்கு நம்ம டேட்டாவையோ நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனையோ எது மூலியமாக பாஸ் பண்ணுவோம், எது மூலியமாக எகெயின் கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இன்டர்ஃபேஸ், API அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 109 இருக்குது. The purpose of each layer is often certain services to the higher layers. ஸோ ஒவ்வொரு லோவர் லேயரும் ஹையர் லேயருக்கு ஏதாவது ஒரு சர்வீசஸை கொடுக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு லோவர் லேயரும் ஹையர் லேயருக்கு வைஸ் வர்ஸா. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து தேர் ஷுட் பி அக்ரிமெண்ட் பிட்வீன் த கம்யூனிகேட் பார்ட்டிஸ் ஆன் விச் த கம்யூனிகேஷன் இஸ் டு ப்ரொசீட். ஸோ தட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் த பர்டிகுலர் டாஸ்க். ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸை தான் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் விச் ப்ரிமிட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் த லோவர் லேயர் மேக்ஸ் அவைலபிள் டு த அப்பர் ஒன். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கொஷின் நம்பர் 97. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஸ்டாண்டர்ட் மெக்கானிசம் ப்ரொவைடட் பை TCP/IP ஃபார் காப்பிங் எ ஃபைல் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அனதர்? ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு எந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் மெக்கானிசம் TCP/IPயில் யூஸ் பண்ணுறோம்? A ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், B போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3, C இன்டர்நெட் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4, D சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் A ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு இல்லை இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTP. யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 127 இருக்குது. ஓகேவா, ஸோ FTP சர்வர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்வரில் இருக்க ஃபைலை டெலீட்டு, ரீநேமு, மூவ் ஆர் காப்பி அட் த சர்வர் பண்ண முடியும். ஓகேவா, ஹவவர் பப்ளிக்கலி அவைலபிள் ஃபைல்ஸ் வந்து ஈஸிலி அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த FTP சர்வர் வந்து என்ன பண்ணுன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும். ஓகேவா, ஸோ எந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இல்லாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும், என்ன வேணால் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 98. allowing a process to specify the subset of processors on which it may run. So processor, allowing a process to specify a subset of processor on which it may run. So A hard affinity, B soft affinity, C process affinity, D processor affinity. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து A ஹார்ட் அஃபினிட்டி. ஸோ யூனிட் நம்பர் 3 ரெஃபரன்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது ஆன்சர் A. ஆக்சுவலி ப்ராசஸர் அஃபினிட்டி ஒரு CPU அஃபினிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஷெடியூலிங் மெக்கானிசம் தட் அலோ அ ப்ராசஸ் டு ஸ்பெசிஃபை அ சப்செட் ஆஃப் ப்ராசஸர். ஸோ ஒரு ப்ராசஸர் சப்செட் ஆஃப் ப்ராசஸருக்கு கொடுத்து ரன் பண்ணுறது ப்ராசஸ் அஃபினிட்டி ஆர் CPU அஃபினிட்டின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் டன் டு இம்ப்ரூவ் performance by allowing a process to reuse data still held in processor's cache memory. So hard affinity, it is a specific type of processor affinity where the process is strictly bound to the specified CPUs. So இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸரில் தான் அசோசியேட் ஆகணும், மீன்ஸ் ரன் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்ட்லி பவுண்டர் ஆகிருக்கிறது ஹார்ட் அஃபினிட்டி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேவா, ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம allowing a process to specify a subset of process on which it may run. ஸோ அது ஹார்ட் அஃபினிட்டிக்கு தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஹார்ட் அஃபினிட்டி. 99 question. The process of executing a correct program on data sets and measuring a time and space it takes to compute the result is called.
ஸோ ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்குது ரிசல்ட் வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன? ஏ எடிட்டிங், பி கம்பைலிங், சி டீபக்கிங், டி ப்ரொஃபைலிங். ஸோ த ஆன்சர் இஸ் டி ப்ரொஃபைலிங். ஸோ ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் எ ப்ரோக்ராம் அண்ட் கலெக்டிங் டேட்டா அபவுட் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோட். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம், அந்த டிஃப்ரெண்ட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்பேஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறது. அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸோட பேர் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்கிறோம். Okay, answer is D. So question number 100. The data link layer divides a stream of bits received from the network layer into a manageable data units is called. So already you know the 7 set of layers: application layer, transport layer. So அதில் data link layer வந்து stream of bits network layerட்டருந்து வாங்குது. ஸோ அதை என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது? So A data rate, B encapsulation, C frames, D segmentation. So the answer is C. That is called as a data frame. So அந்த into manageable data அந்த stream of bytes என்னவா மாற்றுதுன்னா ஃப்ரேம்ஸாக மாற்றுது. டேட்டா ஃப்ரேம்ஸ். யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 116 இருக்க டேட்டா லிங்க் லேயர், ஹோப் டு ஹோப் ஆர் நோட் டு நோடுன்னு சொல்கிறோம். டேட்டா யூனிட்ஸ் இந்த டேட்டா லிங்க் லேயர் இஸ் கால்ட் as a frame. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிற அந்த யூனிட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ 101 கொஷின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க? Which of the following is true in basic rules for virtual function compiler requirement? ஸோ virtual function compiler requirementல எந்த ரூல்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர்: cannot have virtual destructor, they are accessed by using object pointers, they can be static member, a virtual function cannot be a friend of another class. ஸோ இது 4ல் எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. They are accessed by using object pointers. So the basic rule of virtual function compiler வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, virtual functionல இருக்க objects எல்லாமே pointer மூலமா மட்டும்தான் access பண்ண முடியும். Okay, so this is the answer which was given in unit number 6 page number 160. Rules for virtual function la, a virtual function may be declared as a friend for another class. So it can be a friend for another class ஆ இருக்கலாம். should not be static ஆ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடுது. ஓகேவா? பட் an object pointer is access the virtual function. ஸோ ஆப்ஜெக்ட் பாயிண்டரை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. 102. num5 இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப். ஸோ num5 நம்ம பைத்தானில் பார்த்துருக்கோம். அதோட ஷார்ட் ஃபார்ம், அது எதோட ஷார்ட் ஃபார்ம்னு கேட்குறாங்க. ஏ நேச்சுரல் பைத்தான், பி நியூமரிக்கல் பைத்தான், சி நேமிங் பைத்தான், டி நெஸ்டட் பைத்தான். ஸோ த ஆன்சர் இஸ் பி, நியூமரிக்கல் பைத்தான். ஸோ num represents numeric Python. Unit number 7 page number 28ல இருக்கு. ஸோ num5 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ ஃபண்டமெண்டல் பேக்கேஜ் ஃபார் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் வித் பைத்தான். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமரிக்கல் பைத்தான். ஸோ நியூமரிக்கல் பைத்தானை சப்போர்ட் பண்ணும். இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் n-dimensional array, broadcasting function and tools for integrating C and C++, Fortran, etc. Okay, so next 103. In the following declaration, how many character creates an array in C++? ஸோ இப்போ கொடுத்துருக்க டிக்ளரேஷனில் எத்தனை கேரக்டர் அரே வந்து எனக்கு ஹவு மெனி கேரக்டர்ஸ் கிரியேட்ஸ் அன் அரே C++ன்னு கேட்குறாங்க. ஸோ கேர் நம் சைஸ் எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணல. பட் நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ONE1 அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன, எத்தனை கேரக்டர்ஸ் க்ரியேட் ஆகும் இந்த நம் அப்படின்ற அரேலனா? ஆப்ஷன் A4, ஆப்ஷன் B3, ஆப்ஷன் C5, ஆப்ஷன் D1. So the answer is option A4 because each and every character array should be ended with null value அப்படின்னு C++ல படிச்சிருப்பீங்க. So it creates an array
each and every array will hold one character and the last value null. So total number of size is 4. So 4 array எனக்கு create ஆயிருக்கும், character array எனக்கு create ஆயிருக்கும். So unit number 6 referenceல so array initialization இப்படி தான் பண்ணியிருக்கோம். So என்னோட string literal 1ன்னு கொடுத்துருக்கோம். So a string literal in C++ is automatically terminated by null character. என்ன கொடுத்துருக்காங்க? So எப்போ ஒரு character arrayல ஒரு string value கொடுக்குறீங்களோ that string value should be ended with null character. So அப்போ அந்த array size வந்து எனக்கு 3 + 1 4 ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 104. The major features that are required for object based programming. So object based programming ஓட major feature என்ன? A. Data encapsulation. B. Data hiding and access mechanism. C. Inheritance. D. Operator overloading. Choose the correct answer from the options given below. So the 4 major feature enna object oriented programming ku. So A la A, B and D only. B la A, B and C. C la வந்து A, C and D. D la வந்து B, C and D. Actually data encapsulation, inheritance, operator overloading நினைக்கிறேன். So the answer is A. A, B and D. Yes, right. A. Data encapsulation, data hiding and access mechanism, then operator overloading. இதுதான் வந்து object oriented programming ஓட major features. Okay வா? A, B and D only. Unit 6 referenceல a feature considered essential for object oriented programming வந்து என்னென்னா data encapsulation, data hiding and access mechanism அப்படிங்கிறது தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. தென் absence of inheritance எனக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போது A, B and D only அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து 105ல் வந்து questions. The procedure to update main memory with every memory write operation with cache memory being updated in parallel if it contains a word at the specified address is called. அதாவது மெயின் மெமரியை அப்டேட் பண்ணுற ப்ரொசீஜர் ஓகேவா? ஸோ ரைட் ஆப்ரேஷன் மூலிமா பண்ணும்போது கேட்சி மெமரியும் பேரலாக அப்டேட் ஆகுது. if it contains a word at the specific address அப்படிங்கும் போது அந்த ப்ரொசீஜரோட நேம் என்ன? A. write back. B. cache initialization. C. write through. D. hit ratio. So the answer is C. write through. ஸோ ரைட் த்ரூ அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் மெயின் மெமரி அப்டேட் ஆகும்போது கேட்சி மெமரியும் பேரலாக அப்டேட் ஆகும் இஃப் இட் ஸ்பெசிஃபைட் இன் த சேம் அட்ரஸ். ஓகே. ஸோ யூனிட் 1 ரெஃபரன்ஸில் இருக்க எ ப்ரொசீஜர் டு அப்டேட் மெயின் மெமரி வித் எவ்ரி மெமரி ரைட் ஆப்ரேஷன் வித் கேட்சி மெமரி பீயிங் அப்டேட்டட் இன் பேரலல் இஸ் கால்டு ரைட் த்ரூ. ஓகேவா? ஸோ இது ஒரு டெஃபினேஷனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் த்ரூ அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா சைமல்டேனியஸாக கேட்ச் பிளாக்லேயும் மெயின் மெமரி லொக்கேஷன்லேயும் எனக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 106 த சின்டெக்ஸ் ஆஃப் த இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் இஸ். இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் என்ன? இது C++ எல்லாத்துலேயும் பண்ணுவோம். ஸோ இன்க்ளூட் டூ பாத் ஃபைல் நேம், இன்க்ளூட் ஃபைல் நேம் பாத், இன்க்ளூட் பாத் ஃபைல் நேம், இன்க்ளூட் Part-2 ஃபைல் நேம். ஸோ இது எல்லாத்துலேயும் பேராந்தசிஸ் கொடுத்துருக்கான். இங்கே மட்டும்தான் ஆங்குலர் பிரேசஸ் கொடுத்துருக்கான். எப்பயுமே இன்க்ளூடில் நம்ம ஆங்குலர் பிரேசஸ் தான் கொடுப்போம். ஸோ த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பிரேசஸும் கொடுக்கலாம், பேராந்தசிஸும் கொடுக்கலாம். பட் இங்கே ஆன்சர் வந்து D. இன்க்ளூட் Part-2 ஃபைல் நேம். இதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 267 இருக்குது. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், ஸ்ட்ரக்சர், அட்ரஸ் ஆஃப் தி ரிசோர்ஸ் இருக்கணும், ப்ரோட்டோகால் இருக்கணும், தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இது மூணுமே தான். ஸோ Part-2 ஃபைல் நேம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 107 வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிவன் பிலோ. ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம், அதோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ கிளாஸ் ஏல வந்து B அண்ட் C ரெண்டையுமே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் B அதுவும் பப்ளிக் C அப்படின்னு சொல்லி இன்ஹெரிட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A derived first, B base second, C base third. இதுவா? இல்லை Bயில் வந்து B base first, C base second, A derived thirdா? இல்லை C base first, B base second, A derived thirdா? இல்லை Dயில் வந்து B base first, A derived second, C base thirdா? ஸோ இதில் நமக்கு ஆர்டர் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் B.
அதாவது ஃபஸ்ட்டு பி பேஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அடுத்து சி பேஸ் செகண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கப்புறம் தான் ஏ டிரைவ்டு தேர்ட். ஸோ அப்போது பேஸ் கிளாஸ் ரெண்டுமே எந்த ஆர்டரில் இன்ஹெரிட் ஆகிருக்கோ அதுதான், அந்த ஆர்டரில் தான் நடக்கும். த ஆன்சர் இஸ் பி. ஓகே, யூனிட் நம்பர் 6 ரெஃபரன்ஸில். ஸோ பேஸ் கிளாஸ் பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட், சி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் செகண்ட், அதுக்கப்புறம் தான் டிரைவ்டு கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ question number 108, traffic padding is used to thwart. Traffic padding எதுக்கு used to thread, இது actually thread அப்படிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. used to thread எதை பயன்படுத்தும் traffic paddingன்றது? ஸோ A, bottleneck in a network traffic, B, traffic analysis, C, traffic disruption in a network, D, stopping the network traffic for a high priority packet. The answer is B, traffic analysis. traffic padding மூலிமா நம்ம traffic analysis-ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா threaten பண்ணலாம். யூனிட் 10 ரெஃபரன்ஸில் இருக்குது. traffic padding involves generating a continuous stream of meaningless packets or dummy packets at regular intervals and or inject random data into packets. ஸோ இந்த டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் வென் ஆக்சுவல் கம்யூனிகேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது. அதாவது எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்போ அந்த கம்யூனிகேஷன் இனிஷியேட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் இஸ் பி. Next, question number 109, which of the following is a valid numeric literal in Python? So Python-ஓட valid numerical literal என்ன? ஏன்னா numeric literalக்கு certain limitations இருக்கும், அதில் valid என்னன்றது கேட்குறாங்க. ஏல 1,024னு கொடுத்துருக்கோம், B 1024A, C plus 1,024, Dல -1024.0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். Here the answer is D, -1024.0. ஸோ யூனிட் நம்பர் 7 பேஜ் நம்பர் 9 and 10ல் இருக்குது. ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ், இன்டீஜர் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, ஃப்ளோட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃப்ளோட்டில் வேல்யூ அசைன் பண்ணி டைப்பை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் டைப் ஆஃப் ஃப்ளோட்டுன்னு அது வரும். ஓகேவா? ஸோ இதில் 1024 + 1024 வேல்யூ கிடையாது. ஸோ அதே மாதிரி ஏ அப்புறம் கமாவோட வரது எல்லாமே, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே லிட்ரலாக அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அப்போது இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ அப்போது வேலிட் இஸ் டி. 110, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட் இன் பைத்தான்? கொடுத்துருக்க அந்த பைத்தானுக்கு அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிண்ட் டிக்ட் டிக்ஷனரி I, I*2 ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஓகே, இங்கே டிக்ஷனரி ஃபார்மேட் அப்படின்னா லைக் கீ வேல்யூ பேரில். ஓகேவா? I, I** இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனண்ட் லைக். ஓகேவா? ரேஞ்ச் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் A. ஓகே, ஸோ A மீன்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் I**2 in range of 5. 5, 0, 1, 2, 3, 4. So 0 na 0, 1 na 1, 2 na 4, 3 na 9, 4 na 16. So I**2 na I power 2 அர்த்தம். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0, 0 ஸ்கொயர் 0. அடுத்து ஐயோட வேல்யூ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? அப்போ I**2ங்கும் போது ஸோ கீ வேல்யூ பேர் எனக்கு அப்படியே பவர் தி வேல்யூ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது டிக்ட் ஃபார்மேட்டுங்கும் போது கீ வேல்யூ கோலனோட வரும். ஓகேவா? திஸ் இஸ் கீ, திஸ் இஸ் வேல்யூன்ற ரெப்ரசன்டேஷனில் வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 லூப் எக்ஸிக்யூட், தென் I ஸ்கொயர் ஆகிறது. ஸோ த டிக்ஷனரி வேல்யூ இஸ் லைக் திஸ். 111, the type of memory in which cells can be accessed for information transfer from any desired random location is called. ஸோ எந்த மெமரி ட்ரான்ஸ்ஃபர் ரேண்டம் லொக்கேஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆக்சஸ் பண்ண முடியும்? A, ரீட் ஒன்லி மெமரி, B, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, C, ப்ரோம், D, EEPROM.
So the answer is B, random access memory தான். So random access memory, unit number 1, page number 45 இருக்க, the memory of computer contains storage for instruction and data. It is called as a random access memory because CPU can access any location in memory at random. ரேண்டமாக எந்த லொக்கேஷனை வேணால் அந்த மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரினே சொல்கிறாங்க. 112. A program that accept a program written in a high level language and produce a object program. ஸோ எது வந்து ஹை லெவல் லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஏ கம்பைலர், பி இன்டர்ப்ரெட்டர், சி அசம்பிளர், டி ப்ரீ ப்ராசஸர். த ஆன்சர் இஸ் ஏ கம்பைலர். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறதே ஒரு ப்ரோக்ராம் தான். யூனிட் நம்பர் 1, பேஜ் நம்பர் 44 or 120 இருக்குது. So compiler that translate high level language to machine level language or object, that is called as a compiler அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நடக்கிற விஷயம்தான். 113. In critical section problem, some of the complexities involved in designing software that address the requirements of A, only mutual exclusion, B, progress requirement, C, bounded weighting, D, mutual exclusion, progress and bounded weighting. So the answer is D, mutual exclusion process and bounded weighting. So critical section problem plus there are some complexities to designing a software. அது என்னென்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ப்ராக்ரஸும் பவுண்டட் என்டிட்டிஸும் தான். யூனிட் நம்பர் 3, பேஜ் நம்பர் 54-55 இருக்குது. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்றது ஒன் ஆஃப் தி கோர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். இட் கேரண்டீஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன் கேன் பி என்டர்ட் ஒன்லி ஒன் ப்ராசஸஸ் அட் எ கிவன் டைம். இன் கேஸ் when one process is currently accessing a shared resource, other process intending to enter the critical session must be put on hold. ஸோ ஒரு ஷேர்டு ரிசோர்ஸஸை மோர் தென் ஒன் ப்ராசர் அட் த சேம் டைம் கேட்குதுன்னா ஸோ அட் அ டைம் ஒன்று தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம், ரிமைனிங் ஹோல்ட் ஆகிடும். அதே மாதிரி பவுண்டட் வெயிட்டிங்கும் அதுதான். எவ்ரி ப்ராசஸ் இஸ் அலோட் டு என்டர் த கிரிட்டிக்கல் செஷன் அட் ரீசனபிள் டைம் இன்டர்வலில் தான் அலோவ் பண்ணும். ரொம்ப நேரம் ஒரு ப்ராசஸ் உள்ளாரே இருக்குன்னா அதை வெளியே போட்டுட்டு இன்னொரு ப்ராசஸ் அது உள்ளார அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் செஷன் ப்ராப்ளத்தில் இருக்க காம்ப்ளெக்சிட்டிஸ் இது ரெண்டும் தான். 114. When one entity pretends to be another entity is classified as A, replay, B, masquerade, C, DOS, D, passive attack. The answer is B, masquerade. ஸோ யூனிட் நம்பர் 5 ரெஃபரன்ஸ் இருக்குது. a masquerade attack அப்படிங்கிறது என்னென்னா in which attacker assumes the identity of an authorized user or system to gain access to resource. அதாவது authorized user மாதிரியே ஒரு unauthorized user வந்து அஸ்யூம் பண்ணி ஐடென்டிட்டி மாற்றி அவங்களோட டேட்டாஸையோ இல்லை அவங்களோட ரிசோர்ஸஸையோ இன்ஃபர்மேஷனையோ அக்சஸ் பண்ணுறது தான். ஓகேவா? masquerade attack அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்ற மீனிங். Okay, 115. What is the name of the relation which is not a part of logical model but is made visible to a user as a virtual relation? A, file, B, physical relation, C, view, D, table. Answer is C, view. ஸோ இது வந்து லாஜிக்கல் மாடல் தான், பட் அதோட வர்ச்சுவலாக இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வியூவை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த டேபிளில் இருக்க வாட் டு சே அந்த டேபிளோட கம்ப்ளீட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சி. யூனிட் நம்பர் 2, பேஜ் நம்பர் 152 இருக்குது. ஸோ வியூ இன் SQL இஸ் அ வர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஜஸ்ட் லைக் ரியல் டேபிள் மாதிரியே இருக்கும். ஸோ சிம்ப்ளி எ வியூ இஸ் நத்திங் பட் ஸ்டோர்ட் SQL query அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா ரோஸ் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரோஸ் ஆஃப் டேபிளையும் வியூ பண்ணலாம், எல்லா ரோஸ் ஆஃப் டேபிளையும் வியூ பண்ணலாம். ஸோ அப்போ வியூ மூலிமா யூ கேன் ஏபிள் டு கெட் அ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி table or relation. So 116. Which header file contains the integer size limits of the system? A, ctype.h, B, float.h, C, limits.h, D, math.h. Answer is C, limits.h. So integer oda size limit வந்து limits.h ல தான் இருக்கு. Unit number 6 reference. Limits.h header file in C programming language is used to define constants that specify a maximum and minimum possible values for various integer type. Limits.h. 117. The dash attribute inside th or td tag instructs the browser to make a cell defined by a tag to take up more than one column. So எந்த attribute வந்து
டேபிள் ஹெட்டுக்கோ இல்லை டேபிள் டேட்டாக்கோ மோர் தென் ஒன் காலம் எடுத்துக்க சொல்லுது. ஏ செல் ஸ்பேன், பி காலம் ஸ்பேன், சி காலம் ஸ்பேன், டி வந்து காலம். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு தான் பார்க்கணும். ஆன்சர் இஸ் பி கால் ஸ்பேன். காலம் ஸ்பேன் வராது, கால் ஸ்பேன். இதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் மூலிமா நம்ம காலத்தை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஓகே, யூனிட் நம்பர் 8 பேஜ் நம்பர் 43ல் இருக்க காலம் ஸ்பேன் ஆட்ரிபியூட் எலிமெண்ட் ஸ்பெசிஃபை அ நம்பர் ஆஃப் காலம் ஸ்பேன்டு பை எ செல். அதே ரோ ஸ்பேன் என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் ரோ ஸ்பேன்டு பை எ செல் கேட்கும். பட் இங்கே காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் காலம் ஸ்பேன். ஓகே, காலம் ஸ்பேன் number of columns spanned by the cell. Okay, 118. A member function that is executed automatically whenever an object is created. So object create ஆகும்போதே execute ஆகக்கூடிய function என்ன? A static, B member function, C constructor function, D private member function. The answer is C constructor. So constructor create, ஏன்னா constructorங்கிறது என்ன, function and class name வந்து சேமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது கிளாஸ் நேம்லேயே ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணும்போது, இல்லை கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும்போது அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிடும். ஸோ யூனிட் நம்பர் 6 பேஜ் நம்பர் 165ல் இருக்க இட்ஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் that will called implicitly na automatically whenever an instance of class or object is created. இது already TRB 2019லையும் கேட்டிருக்காங்க, இப்போவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 119. A dead node is generated node. A dead node is a generated node A which is not to be expanded further or all of whose children have been generated. B which is not having any value. C which is not to be expanded further or all of those children have not been generated. B which can be expanded further or all of those children have been generated. The answer is A. ஸோ டெட் நோடுங்கிறது எதை சொல்கிறோன்னா விச் இஸ் நாட் பி எக்ஸ்பேண்டட், அதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூனிட் நம்பர் 4 ரெஃபரன்ஸில் இருக்க டெட் நோட் இஸ் அ டைப் ஆஃப் ஜென்ரேட் நோட் தட் இஸ் டு பி, அதுதான் டெர்மினல் நோடுன்னு சொல்கிறோம். டெர்மினல் நோட் அப்படின்னா அதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, பட் சில்ட்ரன்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேவா? So 120, a member function guarantees that it will never modify any of its class member data. எந்த member function வந்து அதோட member dataவை modifyயே பண்ணாது. A friend function, B const member function, C const data member, D private member function. The answer is B const member function. Const நாவே constant which never change அப்படின்னு அர்த்தம். ஸோ const member functionனா அதோட டேட்டாவை வந்து யூனிட் நம்பர் 6 ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க அதோட டேட்டாவை ஃபர்தராக மாடிஃபையே பண்ணாது. அதுக்குள்ளார இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், டேட்டா மெம்பர்ஸ் ஆகட்டும், அதோட வேல்யூஸ் லிட்ரல்ஸ் ஆகட்டும் மாடிஃபையே ஆகாது த்ரூ அவுட் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் 121. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ஹேண்டிலிங் எ சிங்கிள் கேரக்டர் அட் எ டைம் இன் எ சீக்வென்ஷியல் ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன். எந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் கேரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அட் எ டைம், ஒரே டைமில் இன்புட் ஆஸ் வெல் ஆஸ் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கு. A put C and get C, B read and write, C put and get, D seek G and tell G. The answer is C. C என்ன பண்ணும்? put and get. ஸோ புட் அண்ட் கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுன்னா சிங்கிள் கேரக்டர் அட் எ டைம் சீக்வென்ஷியல் ஃபைலில் இன்புட் அண்ட் அவுட்புட்டாக பெர்ஃபார்ம் ஆகும். யூனிட் நம்பர் 6 213ல் இருக்கு put and get function. It writes a single character associated to stream. Similarly, get reads a single character associated with the same stream. ஒரே ஸ்ட்ரீமில் put and get function மூலிமா சிங்கிள் கேரக்டராக நம்ம ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? 122. Identify the state of the system if there exists a set of transactions such that every transaction in a set is waiting for another transaction in a set. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு வெயிட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை என்னன்னு சொல்கிறோம்? A லாக்கிங் ஸ்டேட், B டெட்லாக், C ரோல் பேக், D நார்மல் ஸ்டேட்.
The answer is B, deadlock. So ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம்க்கு வெயிட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அடுத்த சிஸ்டம்க்கு வெயிட் பண்ணுது, இந்த மாதிரி கண்டினியூவாக எல்லாம் ஒவ்வொன்றுக்கு வெயிட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸிங்கே இங்கே இருக்காது, ஒன்றுக்குள்ளார ஒன்று போய் ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் பி, யூனிட் நம்பர் 3 109 இருக்குது. டெட்லாக் இஸ் அ சுச்சுவேஷன் இன் விச் எவ்ரி ப்ராசஸ் in a set of processors waiting for an event that can be caused only by another processor in a set. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெட்லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. 123 பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் ஆர், எதெல்லாம் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ்னு சொல்கிறோம்? A personal assistant to manage multiple password. B, a software installed in your device to keep password unique, long, strong and secure. C, a secretary who won't generate strong password. D, a third party unknown to the individual who sells password. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா B, it is a software that is installed in our system to keep our password unique, long, strong and secure. So unit number 10 page number 19ல இருக்கு. What is password manager? Password manager ஓட ஒர்க் என்னன்னா, it's a software that helps the user to manage passwords. ஓகேவா? அண்ட் இட் கேன் பி accessed anytime anywhere. It helps to store the information securely without compromising safety. ஓகேவா? ஸோ சேவ் சம் கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணும். ஸோ அதனால் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸரை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்து. Next 124, what are the propagation time and the transmission time for a 5 megabyte message if the bandwidth of the network is 1 Mbps? Assume the distance between the sender and the receiver is 12,000 km and the light travels at 2.4 into 10 power 8 milli per second. So propagation time and the transmission time of message கொடுத்துட்டாங்க, bandwidth கொடுத்துட்டாங்க, distance கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ propagation and transmission time என்னன்றது கேட்குறாங்க. propagation time என்ன, transmission time என்னன்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. பட் எப்படி ஏ வந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தே ஹவ் கிவன், இது யூனிட் 5 ரெஃபரன்ஸில் பார்க்கலாம். ஸோ ப்ரொபகேஷன் டைம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைம் தட் டேக் ஃபார் தி ஃபஸ்ட் பிட் ஆஃப் மெசேஜ் டு ட்ராவல் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர். ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஃபஸ்ட்டு பிட் போகிற அந்த டைமை தான் ப்ரொபகேஷன் டைம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிஸ்டன்ஸ் பை ப்ரொபகேஷன் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 12,000 கிலோமீட்டர். அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீடோட, ஏன்னா ஸ்பீடோட லைட்டோட ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 10 power 4 மீட்டரில் கொடுத்துருக்கான். அதனால் மீட்டராக அதை கன்வெர்ட் பண்ணி இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 0.05 செகண்ட்ஸ் வருது ப்ரொபகேஷன் டைம். ஸோ இது வந்து செகண்ட்ஸில் இருக்க அந்த மில்லி செகண்ட்ஸ், செகண்ட்ஸில் இருக்க அதை மில்லி செகண்ட்ஸாக மாற்றணுன்னா இன்ட்டு 1000 பண்ணோம் அப்படின்னா 50 மில்லி செகண்ட். ஸோ அப்போ ப்ரொபகேஷன் டைம் இஸ் 50 மில்லி செகண்ட். ஆன்சர் 50 மில்லி செகண்ட் ஏ அண்ட் சியில் இருக்குது. பட் டிரான்ஸ்மிஷன் டைமும் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்மிஷன் டைம் அப்படிங்கிறது இட் டேக்ஸ் for the sender to push all the bits of the message onto the network medium. Sender எப்போ எல்லா பிட்ஸையுமே அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரீம்லேயோ அந்த மீடியம்லேயோ போடுறாங்களோ அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டைம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் டைம் வந்து மெசேஜ் சைஸ் டிவைடட் பை பேண்ட்வித். மெசேஜ் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 மெகாபைட்ஸ். பேண்ட்வித் வந்து 1 Mbps கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கன்வெர்ட் மெசேஜ் மெகாபைட்ஸ்லேருந்து மெகாபிட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ அது மெகாபைட்ஸ்லேருந்து மெகாபிட்ஸ்க்கு மாற்றுறதுக்கு இன்ட்டு 8. அப்போ 5 into 8 40. அப்போ 40 divided by 1 40 seconds. அப்போ டிரான்ஸ்மிஷன் டைம் 40 seconds, ப்ரொபகேஷன் டைம் 50 milliseconds. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா யூ கேன் பெர்ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஷின் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நெக்ஸ்ட் 125, ஃபார் எ நாய்ஸ்லெஸ் சேனல் எ நிக்விஸ்ட் பிட் ரேட் formula defines the theoretical maximum bit rate. ஸோ நிக்விஸ்ட் பிட் ரேட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. A bit rate equal to half into bandwidth into log power 2L, log base 2L. B bit rate equal 2 into bandwidth into log base 2L. C bit rate equal to bandwidth into log base 2L. D bit rate equal to 2 into bandwidth. The answer is B. Bit rate equal to 2 into bandwidth into log base 2L.
ஸோ யூனிட் நம்பர் 5 ரெஃபரன்ஸில் இருக்குது. நிக்விஸ்ட் பிட்ரேட் ஃபார்முலா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 126. Which of the following is true? A private member of the class cannot inherited either in public mode or in private mode. B. A private member of the class can be inherited in public mode. C. A private member of the class can be inherited in private mode. D. A private member of the class can be inherited in public mode but cannot be in private mode. So here the answer is C. A private member of the class cannot be inherited either in public or in private mode. So private member நம்ம inherited பண்ண முடியாது, அதுதான். ஓகேவா? ஸோ cannot be inherited either in public or private mode. யூனிட் நம்பர் 6 ரெஃபரன்ஸில் access restriction of the private member என்னன்னா is accessible only within a member function of the base class மட்டும்தான். It is non-inheritable. It cannot be inherit at all even in a public mode or private mode. ஓகேவா? Next 127. The layer which is responsible for the source to destination delivery of packet possibly across multiple networks is called A. Physical layer, B. Network layer, C. Data link layer, D. Transport layer. Here the answer is B. Network layer. So network layer மூலியமாக தான் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட்டாக டெலிவரி ஆகும். ஏன்னா டேட்டா லிங்க் லேயரில் பைட்ஸ் தென் ஃப்ரேம்ஸாக மாறும், அதுக்கப்புறம் பேக்கெட்ஸாக மாறும். பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க் லேயரில் தான். ஸோ த ஆன்சர் இஸ் பி. யூனிட் நம்பர் 5 பேஜ் நம்பர் 219 இருக்குது. A network layer is responsible for carrying a data from one host to another. Okay, it takes the data units from transport layer and cuts them into smaller unit called as a data packet. ஓகேவா? அந்த டேட்டா பேக்கெட்டை தான் அந்த பர்டிகுலர் பாத் மூலியமாக எடுத்துகிட்டு போகுது டெஸ்டினேஷனுக்கு. 128. In Python programming, what operator is used to concatenate two strings A and B? Not only in Python, most of the languages the concatenation operator AB, ஏவும் பியும் ரெண்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், அதை கன்கேடினேட் பண்ணுறதுக்கு ஏ ஸ்டார் பி, பிஏ ப்ளஸ் பி, சிஏ ஆஷ் பி, டிஏ அண்ட் பி. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ ப்ளஸ் பி. ப்ளஸ் இஸ் அ கன்கேடினேஷன் ஆப்ரேட்டர் ஹியர். Okay, unit number 7, page number 21 இருக்கு. Concatenate two strings on either side of the operator. 129. In Python, which method returns the maximum recursion depth? பைத்தானில் எது மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ sys dot get depth, B sys dot recursion limit, C sys dot get recursion limit, D sys dot set recursion limit. So the answer is C. C is sys dot get recursion limit. இது மூலியமாக தான் நம்ம மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். யூனிட் நம்பர் 7 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். யூனிட் நம்பர் 7ல் தான் இது இருக்குது. sys dot get recursion limit is a method found within a standard sys module. It's supposed to retrieve the current maximum depth of Python interpreter stack. 130. Choose the property which is used to create rounded corners on any box. ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸோட ரவுண்டட் கார்னர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுற ப்ராப்பர்ட்டி எது? ஏ பார்டர் ரவுண்ட், பி பார்டர் சர்க்கிள், சி பார்டர் டிஸ்க், டி பார்டர் ரேடியஸ். ஆன்சர் இஸ் டி பார்டர் ரேடியஸ். ஸோ அதோட ரேடியஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரவுண்ட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. யூனிட் நம்பர் 8 ரெஃபரன்ஸில் இருக்க த பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஸ்டாண்டர்ட் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ப்ராப்பர்ட்டி யூஸ் டு ரவுண்ட் த கார்னர்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட். ஸோ எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் அதோட கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்ட் பண்ணுறது வந்து ரேடியஸ் அப்படின்னு தான். நம்ம எவ்வளோ பிக்சல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எனக்கு பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹியர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay guys, thank you. So we have discussed all the 130 questions. So more or less most of the questions are very direct and easy. Some of the questions only little twisted and new methods and functions எல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. keywords எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி questions are very easy. hope எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்க. நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.